ஹாய் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் குட் நைட் டு ஆல் ஆஃப் அஸ். சார் நான் மூவி ரிவ்யூ கொடுக்க போகிறேன், வாங்க வீடியோ கூட போகலாம். ஃபேன்ஸ் அதுமாதிரி பாட்டு பாருங்க. ஓகே. பந்தம் என்ன சொந்தம் என்ன, போனால் என்ன வந்தால் என்ன, உருவாக்கெல்லாம் கவலைப்பட ஜென்மம் நான் இல்லை. ஹே பாசம் வைக்க நேசம் வைக்க தோயம் வந்து வாய வைக்க, அவனை தவிர உருவக்காரன் யாரும் எங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுர கொடுத்த நானே, என் நண்பன் கேட்டால் வாங்கிக்கன்னு சொல்லுவே. என் நண்பன் போத சோறு நீ தினமும் தின்னேன் பாரு, நட்பு கூட கற்பை போல நின்றுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தோட ராகம் விட்டு நாணம் வேட, பாட்டு பாடும் வானம் பாடி நாம தான். ஹே காத்து குயிலே மனசு குயிலே, ஹே காத்து குயிலே மனசு காத்துக்குயிலே மனசுக்குள்ள பாடுகின்ற மஞ்சமில்லை பாடத்தான். கவலை விட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கத்து விட்டு பாடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷம் தெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே. கத்துக்குள்ளே மனதுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சமில்லை பாடத்தான். கவலைக்கு கவலை தட்டு துள்ளி கத்து கவலை விட்டு கத்து விட்டு ஆடத்தான். அப்புறமா இன்னொரு சாங் நான் பாட போகிறேன். சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லி இந்நாள் நல்ல தேதி, நானுனை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. இந்த சாங் ஓகே. அப்போ ரக்கமா கைய கத்து ரகத்தில் மெத்து கத்து. ஓகே அந்த சாங். அப்போ சின்ன தாயவள் தந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்னலோசாவே, சின்ன தாயவள் கந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்னலோசாவே. சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யார் யாரோ, இந்த கையில் நீதானேதோ, சின்ன தாயவள் கந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்னரோசாவே. என்னடா தளபதி சங்காக பாடல? ஆமாம், நான் தளபதி மூவி ரிவ்யூ கொடுக்க போகிறேன். 1991 ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ரீலீஸ்க்கான ரிவ்யூ கொடுக்க போகிறேன், டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சர்ப்ரைஸ் ஆகிருப்பீங்க, என்ன நீங்கள் தளபதி சாங்ஸ்லாம் பாடுறான்னு. எஸ் நான் தளபதி மூவி ரீலீஸ் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன், ஆனால் வீடியோ கூட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சார் தளபதி நம் தளபதி. ஸோ இந்த படம் கேட்டால் நமக்கு என்ன ஆகுது, இந்த சாங்ஸ் தான் நான் மியூசிக் பை இளையராஜா சார். ஓகே சார், இந்த படம் வந்து நம்ம பொதிகையில் பார்த்துருப்போம், 90s கிட்ஸ்லாம் டூல் வேஷனில் பார்த்துருப்போம், 2K கிட்ஸ்லாம் ராஜ் டிவி, சன் டிவி, KTVலாம் இந்த படம் போட்டிருப்பாங்க. ஸோ ரஜினி சார் பர்த்டே இந்த மாதம் 14 நடந்துச்சு. அது பேஸ் ரிலீஸ் அந்த ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. போன வாரம் வருது பர்த்டே, இந்த போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ தளபதி ரிலீஸ்க்கான ரிவ்யூ சொல்கிறோம். ஓகே சார், சிம்பிளாக ஒன்றுங்க, படம் நம்ம 1000 வாரம் டிவிலே பண்ணுவோம். தேட்டரில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. ஒன்று சீன்ஸ் கட் பண்ணிட்டான். அந்த என்ன சீன்மா அது என்ன சீன் தெரில, ஆனால் ஒரு சீன் கட் பண்ணான். அதுக்கே எல்லாம் தேட்டரில் கட்டினாங்க. என்னப்பா சீன் கட் பண்ணுறேன்னு. ஸோ
எப்படி தலைவர் பர்த்டேக்கு பாபா படம், சிவாஜி படம், படையப்பா படம் ரிலீஸ் ஆச்சோ, ஸோ 1991 2024 அப்பா எவ்வளோ வருஷம், 23 ஆயிரத்தி 40 ஐ திங்க் ஸோ எஸ் 43 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஐ திங்க் ஸோ 43 23 எஸ் ஐ திங்க் எஸ் 43 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த படத்தில் 33 வருஷம் 33 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஆஃப்டர் 30 இயர்ஸ். ஓகே, ஸோ இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா, இந்த படத்தோட கேஸ்ட் எல்லாம் சொல்லுவோம். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. இந்த படத்தை தயார் பண்ணது நம்ம மணிரத்னம் சார், நாயகன் சார், வேல் நாயகன் சார். நீங்கள் நல்லவரா கெட்டவரா, தென் பாண்டிசி மெயின்னு தேரூரி வீதியின்னு நான் யோன வந்தவர் யாரடிச்சாரோ அந்த சாம்பார் டேரக்டர்னா மணிரத்னம் சார். சார் இவர் அப்போவே 1980s ஒரு சில படம் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு படம் பகல் நிலவு மோடி சார் வச்சு எடுத்தார் ஃபஸ்ட்டு படம். ஸோ அப்புறமா ஐ திங்க் நாயகன் கதைன்னா இந்த படம் எடுத்திருக்காரு 1991. ஓகே, சூப்பர் ஸ்டார் சார் ரஜினிகாந்த் சார் வச்சு. ஓகே, இந்த படம் அப்போ மணிரத்னம் சார். இந்த படத்தோட மியூசிக் நம்ம இளையராஜா சார். ஓகே, சினிமாட்டோகிராஃபி நம்ம சந்தோஷ் சிவன். ஓகே, இவர் யாராவது துப்பாக்கி படத்தில் இருந்தார் அவர் தான். ஓகே, அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கேஸ்ட் தான். ஓகே, ரஜினிகாந்த் சார், அரவிந்த் சாமி சார், அப்புறம் சார்லி சார், அப்புறமா சோபனா மேடம், சிவிடியா மேடம், அப்புறம் பானுப்ரியா மேடம், கீதா மேடம் சார், கீதா மேடம், அப்புறமா வேறு எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக மம்முட்டி சார் நடிச்சிருக்காரு, நாகேஷ் சார் நடிச்சிருக்காரு. அப்புறமா அந்த நாயகன் பாட்டில் வருவார் ஒரு வில்லன், அவரும் நடிச்சிருக்காரு. அவர் பேர் தெரியல, ஆனால் அவர் ரஜினி சார் கூட நான் நிறையா பாடம் நடிச்சிருக்காரு, அவரும் நடிச்சிருக்காரு. ஓகே, ஸோ மீடியாலாம் கேசம் நடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னா, இந்த படத்தோட கதை எடுத்தோடனே இந்த ஸ்ரீவித்யா மேடம் இருக்காங்களா, அவங்க 14 வயசுலேயே ஏதோ குழந்தை உண்டாகும். ஸோ 14 வயசுனா அப்போல்லாம் மெச்சூரிட்டி நாள் ஏறினால குழந்தைய ஒரு ட்ரெயினில் தள்ளி விட்டுடுவான். ட்ரெயினில் குச்சி வண்டியில் போட்டுடுவான். குச்சி வண்டியில் போட்டு அந்த ட்ரெயின் அப்படியே கிளம்பி ஒரு குச்சியை நிற்கும் போது இவர் தெரியுமா ஆனந்த், இவர் பொன்னியின் செல்வன் கேமராமேன், அவர் சின்ன வயசில் நினச்சிருக்கார். ஸோ அவரை இந்த சைல்டு ஆர்டிஸ்ட் அஞ்சலி கட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறமா இந்த பான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ஆனந்த். ஓகே, அவர் தான் இந்த குச்சி வண்டியில் பார்த்துட்டு இந்த குழந்தைய அப்படியே அந்த நேரத்தில் பார்த்தா போலீஸ்கார இந்த பசங்கள்லாம் வளர்த்தி வருவாங்க. அப்போனா இந்த ஆனந்த் நிலமாக பண்ணுவார், இந்த சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆனந்த் அவர் நிலமாக பண்ணுவார். ஸோ அப்போ அவர் தண்ணி அந்த குழந்தைய தண்ணியில் போடுவார். தண்ணியில் மீன்ஸ் அந்த ஒரு இது மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த மகாபாரதத்தில் எப்படி கர்ணன் எப்படி தண்ணியில் ஆற்றுல போயிட்டு அப்போ வளர்ப்பாங்க அதே மாதிரினா. ஸோ கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரினா தண்ணியில் போட்டு அப்படியே அப்போ ஒரு கிராண்ட்மா ஒரு பாட்டி ஒருத்தவங்க பார்ப்பாங்க இந்த குழந்தைய சொல்லிட்டு அப்போ அந்த ஊரே அந்த குழந்தைய வளர்க்கும். ஓகே, ஸோ குழந்தையா வளரும் போது குழந்தையா வரணும்னா அந்த வளர்ந்தோடனே தெரியாது அந்த குழந்தை மெச்சூர் ஆனதுன்னு தெரியாது யார் அப்பா அம்மான்னு. ஸோ அப்போ அந்த ஊரே சேர்த்து வளர்த்து அப்புறமா அந்த குழந்தை பெருசாகி அப்போனா ரஜினிகாந்த், அந்த குழந்தை ரஜினிகாந்த் தான். அதான் அவர் பேர் கேரக்டர் நேம் சூர்யா.
சூர்யா சார் ஓகே சூர்யா ஓகே. அப்புறமா அவர் வந்து இந்த பண்ணுவார் சூர்யா. அவர் வந்து இந்த இவர் வந்து நியாயத்தெல்லாம் கேட்பார். ஸோ நியாயத்தெல்லாம் கேட்பார். ஸோ இன்ட்ரடக்ஷனே செம்ம சீனாக இருக்கும். ஸ்டண்டு மாஸ்டர் தளபதி தினேஷ் இருக்கார்ல, அவரை அடிக்கிற சீனாக இருக்கானு. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவாவோட ஆள். தேவானா மம்முட்டி சாரோட ஆள். ஸோ அவரை வந்து இவர் சண்டு மாஸ்டர் தளபதி தினேஷ் யாரோ கண்ணாபின்னா சொல்லி ரஜினிகாந்தை போட்டு அடிப்பார். அடித்து இது பண்ணுவார், கில் பண்ணுவார். ஓகே கில் பண்ணுவார். ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அந்த சண்டு மாஸ்டர் தளபதி தினேஷை இதுவாக இருக்க போனோம். அடுத்த அடியில் இதுவாக கில் ஆகிடுவார். ஓகே சாரி விச் மீன்ஸ் கொலை ஆகிடும், கொலை பண்ணுவாங்க. ரஜினிகாந்தை அவரை கொலை பண்ணுவார். ஓகே ஓகே. அப்புறமா இதை கேள்விப்பட்டு தேவான்னு மம்முட்டி சார் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்க வருவார். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா யார் இது பண்ணன்னு சொல்லிட்டு அப்புறமா தெரியும் சூர்யான்னு. யார் இந்த சூர்யா சொல்லிட்டு சூர்யான்னா அந்த ரஜினிகாந்த் சார் மம்முட்டி சார் ஃபஸ்ட்டு உடனே ஃப்ரெண்ட்ஷிப் ஆக மாட்டார். ஏன்னா அவருக்கு தேவாவுக்கு வந்து உண்மை தெரியாது. ஏன்னா அந்த சண்டு மாஸ்டர் தளபதி அவர் தம்பியாக நடிக்கிறார். ஓகே மம்முட்டி வந்து பிரதராக நடிக்கிறார். ஸோ அப்புறம் அவருக்கு தெரியாது அவர் தம்பி என்ன பண்ணான்னு. ஸோ தெரியாமல் வந்து ரஜினிகாந்த் சார்லாம் வான் பண்ணிட்டு போவார். அப்போ ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மம்முட்டி சாரும் ரஜினிகாந்த் சாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருவார். ஸோ மம்முட்டி சாருக்கு உண்மை தெரிய வந்தது. இது என் தம்பி என்னன்னா என்ன தப்பு பண்ணானா. ஸோ அப்போ அடுத்தது நியாயம்னா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சாரை நண்பனாக ஏற்றுப்பார். ஸோ ஏற்றுவேன்னு அப்புறமா சோபனா மேடம் வந்து ரஜினிகாந்த் சாரோட லவ்வராக வருவாங்க. ஓகே நான் சிம்பிளாக சொல்லுவேன், அதாவது பேசணும்ல. ஓகே கல்யாணம் சொல்ல வேணும்ல, நான் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் என்ன ஆகுன்னா சோபனா மேடமும் ரஜினிகாந்த் சார் லவ் பண்ணுவார். ஓகே லவ் பண்ணோன்னே இந்த விஷயம் வந்து தேவாவுக்கு தெரியும், ஆனால் மம்முட்டி சாருக்கு தெரியும். ஸோ மம்முட்டி சார் ஒய்ஃப்னால் கீதா. ஓகே அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி சூர்யா வந்து காணிக்காங்கன்னு. ஸோ அப்புறமா சோபனா மேலே காலிக்கும் போது அவள் அப்பா தேவா இருக்கார்ல மம்முட்டி, அவர் வந்து சம்மந்தம் பொண்ணு கேட்க போவார். ஓகே சாருவாசன் வச்சுருக்காரு. ஓகே சோபனாவோட அப்பானா சாருவாசன். ஸோ அப்போ போகும்போது சொல்லுவார் சாருவாசன் இந்த சூர்யா யார், அப்பா அம்மா யார், கோத்திரம் என்ன, ஜாதி என்னன்னு சொல்லுவார். ஸோ மம்முட்டி சார் கோவம் பண்ணிட்டு அந்த சீன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா சூர்யா சார் சொல்லுவார். ஓகே இந்த பொண்ணு என்ன வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அந்த சீன் செம்மையாக இருக்குங்க. எந்த சீனுமா அந்த அப்புறமா ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா சோபனா மேடமுக்கும் அரவிந்த் சாமி சார். ஸோ அரவிந்த் சாமி சார் ஃபஸ்ட்டு படமே இதான். ஓகே அவர் டெபியூட் படமே இதான், தளபதி படம். ஸோ அவர் வந்து அவரோட அம்மானா ஸ்ரீவித்யா. ஓகே ஸ்ரீவித்யா அவங்க வந்து ஒரு கோவிலில் வந்து இந்த சோபனா மேடத்தை பார்த்தோன்னே பிடிச்சி போய் அவங்க பையனுக்கு பேசிக்க முடிக்கிறது பண்ணுவாங்க. அந்த அரவிந்த் சாமி சார்னா கலெக்டர். ஓகே கலெக்டராக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து சொல்லுவார். அப்புறமா ஜெய்சங்கர் சார் தான் இருக்கார். ஓகே ஜெய்சங்கர் சார் வந்து கலெக்டரோட அப்பா. ஓகே அப்புறமா அவர் கதையில் பார்த்தீங்கன்னா இந்த சூர்யா இருக்கார்ல ரஜினிகாந்த் சார், இவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வெட்டி போடுவார். ஓகே ரோட்டில் 4 ரோட்டில் வெட்டி போட்டு அதை யாரோ ஜெய்சங்கர் சார் பார்த்துடுவார். உடனே வந்து கலெக்டர் ஆக்ஷன் எடுப்பார். போலீஸ்கார சொல்லுவார் யார் சாட்சி இருந்தால் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கதையில் பண்ணால் ஜெய்சங்கர் சார் வந்து சொல்லுவார் நான்லாம் பார்த்தேன், எனக்கு தெரியும் யாருன்னு. அப்புறமா போலீஸ்கார் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் இந்த கோல்ஸ் இந்த ரவுடிஸ்லாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார் அந்த வருவார். அப்போ கேட்பார் உங்கள் அப்பா நேம் என்ன தெரியாது, அம்மா நேம் தெரியாது,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் நல்லாயிருக்கும். எனக்கு எங்கள் அம்மா சின்ன வயசு இதில் போட்டா அந்த துணினா இந்த துணியிலே இந்த போட்டா சொல்லிட்டு அப்போ அந்த அந்த நேரத்தில் வந்து ஜெய்சங்கர் சார் இருப்பார். ஸோ அவரோட மனைவி ஒய்ஃப்னா ஸ்ரீவித்யா மேடம். ஸோ அவங்களும் கவலைப்படுவாங்க, என் பையனை தொலைச்சிட்டோன்னு. ஸோ அந்த துணினா ஐடென்டிஃபிகேஷன். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் இவெல்லாம் வந்து சொல்லுவார் சாட்சி. அவரே சாட்சியை மாறி சொல்லுவார். ஸோ இவர் இல்லை, அவர் தெரிஞ்சு போச்சு. ஓ இவன் அந்த குழந்தைனா இந்த பையன், அந்த ஸ்ரீவித்யாவோட மூத்த மகன்னா இந்த பையன் சொல்லிட்டு ஸ்ரீவித்யா மேடமோட மூத்த பையனா ரஜினிகாந்த் சார்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் சாட்சியை மாறி சொல்லுவார். அப்புறமா பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி சார் கேட்பார், ஏன் மாற்றி சொன்னீங்கன்னு. அப்புறமா டைலாக் சொல்லி இன்டர்வல்னு வரும். ஓகே, ஸோ இதாங்க ஃபஸ்ட் ஹாஃப். அப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகும். சோபனா மேடத்துக்கும் அரவிந்த் சாமி சாருக்கும் கல்யாணம் ஆகும். ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து மம்முட்டி சாருக்கு ஒரு அமரீஷ் புரி சார்லாம் இருக்கார். ஓகே, அந்த கேரளெலாம் சொல்ல அமரீஷ் புரி சார், அவர் தான் வில்லன் இல்லை. ஸோ இந்த படம் வந்து அப்புறமா வேறு செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சாருக்கு எப்படியோ தெரியுது உண்மை. என் அம்மானா கலெக்டரோட அம்மானா எப்படி ஜெய்சங்கர் சார் வந்து பார்த்து புரிய வைக்காது, அந்த மாதிரி சீன்லாம் வரும். அப்புறமா பார்த்தீங்கன்னா அமரீஷ் புரி சார் வந்து அவர் வந்து கலெக்டரை மீட் பண்ணுற சீன், அந்த சீனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறமா அமரீஷ் புரி சார் வந்து ஆளை வச்சு மம்முட்டி சாரை அடிக்க வைப்பார். அந்த சீன் இதுவாக இருக்குங்க. ஸோ மம்முட்டி சார் வந்து எங்கேயோ போயிருந்துருப்பார். அப்போ குடோனில் போய் மம்முட்டி சாரை இது பண்ணி ரஜினிகாந்த் சார் வந்து அந்த அடித்தவனை போய் இது பண்ணுவார், வெட்டுவார், கொலை பண்ணுவார். அந்த மாதிரி சீன்லாம் வருங்க செகண்ட் ஹாஃபில். அப்புறமா கடைசியில் வந்து மம்முட்டி சாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும். ஓ கலெக்டர் சாரோட மகனா ரஜினிகாந்த் சார் தான், சூர்யாவோட அம்மானா கலெக்டர் சாரோட அம்மா, அப்படியே அம்மா அப்பா தெரிஞ்சிடும். அப்போ அந்த சீன்லாம் செம்மையாக இருக்கும். ஆனால் அந்த சின்ன தாயோட சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். சின்ன தாயோட சாங் சீன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறமா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீன் நல்லா இருக்குங்க. அப்புறமா மம்முட்டி சாரோட தம்பி ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க தான் பானுப்ரியா. ஓகே, பானுப்ரியா மேடம் வந்து ரஜினிகாந்த் சாரை ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்காம அதான் பூ வச்ச மாதிரி, குங்குமம் வச்ச மாதிரி ஒரு சீன், அது மேரேஜ் ஆன மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ கடைசியில் வந்து ரஜினிகாந்த் சார் ஒய்ஃபாக பானுப்ரியா நடிச்சிருப்பாங்க, பானுப்ரியா மேடம் நடிச்சிருப்பாங்க, குங்குமம் விட்டு. ஸோ மம்முட்டி தான் சேர்த்து வைப்பார். ஸோ அந்த குழந்தை சீன்லாம் நல்லாயிருக்கும். பானுப்ரியா மேடம் குழந்தைய வந்து அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் போடும்போது ஸ்ரீவித்யா மேடம் வந்து சொல்லும், இதான் சூர்யா அப்படின்னு. அந்த சீன்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருக்கும் அந்த சீன்லாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஒன்றுங்க, ரஜினிகாந்த் சாருக்கு உண்மை தெரிய வருது, என் அம்மா அப்பா யாருன்னு. ஸோ கலெக்டர் சாரோட அம்மா அப்பானா என் அம்மான்னு தெரிய வருது. அப்புறமா அவங்க ஸ்ரீவித்யா மேடமும் ரஜினிகாந்த் சாரும் ஸ்ரீவித்யா மேடம் வந்து அவங்க ரஜினிகாந்த் சார் வீட்டுக்கு வந்து அந்த மீட் பண்ணுற சீன், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறமா காட்டுக்குவேடு சாங், அந்த சாங் சூப்பராக இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா மம்முட்டி சார் வந்து சொல்லுவார், நம்ம வேணால் சாணடையும் நான் அந்த மம்முட்டி சாரும் ரஜினிகாந்த் சாரும் சாணடையும் போது அமரீஷ் புரி சாரோட ஆளுங்க, ஓகே, அவங்க வந்து ரஜினிகாந்த் சாரே மம்முட்டி சாரை சொல்ல ட்ரை பண்ணுவார். அப்போ பார்த்தீங்கன்னா கலெக்டர் சாருக்கு வீட்டுக்கு முன்னாடி. அப்புறமா பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ஷூட்டிங்கில் ரஜினிகாந்த் சார் வந்து மம்முட்டியை காப்பாற்றின மாதிரி நினச்சிப்பார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக மம்முட்டி சார் வந்து அந்த ஷூட்டிங்கில் வந்து இறந்து போயிடுவார். ஸோ இதை தெரிஞ்சு வந்து ரஜினிகாந்த் ரிவெஞ்ச் எடுத்து எப்படி அமரீஷ் புரியா ரிவெஞ்ச் எடுக்காரா இல்லையா, எப்படி
எப்படி எப்படி அவர் வந்து அமரீஷ் பூரி என்ன பண்ணார், இதாக கிளைமாக்ஸ். ஸோ அந்த வில்லனை வந்து ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா, ரிவெஞ்சை கில் பண்ணாரா இல்லையா, இதான் கதை. கத்தியை வந்து ரஜினிகாந்த் சார் அவள் அம்மா அப்பாவோட ஃபேமிலியோட இங்கே கத்தியில் போலீஸ் வச்சு அவள் ரிலீஸ் பண்ணது. கத்தியில் ரஜினிகாந்த் சார் வந்து அரெஸ்ட் ஆனாரா இல்லையா. ஸோ அவள் அப்பா அப்பாவோட சேர்ந்தாரா, அவன் அம்மா அப்பா தம்பியோட சேர்ந்தாரா இல்லை, இதாங்க கதை, தளபதி பட்டோட கதை. ஓகே. ஸோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஆனால் சிம்பிளாக சொல்லிட்டேன் ஸ்டோரி. ஸோ லாஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா செம்ம இதுவாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டே பேக்ரவுண்ட் மியூசிக் தாங்க. சூப்பராக இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, கேரக்டர்ஸ் ரோல் அண்டு லொக்கேஷன்ஸ். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ ஆனால் டிஸ்அட்வான்டேஜாக காமெடி இருக்குது, அது மட்டும் தான் சொல்லுவேன். இந்த படத்தில் ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு காமெடியாக இல்லை. ஸோ இந்த படத்தில் வந்து முக்கியமாக பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குங்க. அதுக்கோசமே இந்த படம் மணி டைம்ஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி அந்த ரஜினிகாந்த் சார், சோபனா மேடம் அந்த சீன்லாம் வரும், அந்த சுந்தரி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ஐ கேவ் ரேட்டிங் 10/10. ஸோ இது பழைய மூவினால சூப்பராக இருக்குது படம். ஸோ இந்த மூவி பார்க்க போனால் நான் சின்ன ராயன் படமும் இந்த மாதிரி தான் எடுத்துருப்பாங்க. ஸோ ராயன் படமும் தளபதி படமும் மாலாக சேமாக இருக்குது மாதிரி தோணுது எனக்கும். ஸோ ராயன் படத்தில் எப்படி இருக்கும், அண்ணன் தம்பி இருப்பாங்க, தங்கச்சி இருப்பா, அவள் அப்பா அம்மா எங்கேயோ போயிடுவாள். அதே மாதிரி வந்து தளபதி படத்தில் அவள் அம்மா வந்து சின்ன வயசில் குழந்தைய இது குஸ்டேனில் போட்டுருவான். ஸோ ராயல் படத்தில் அவள் அப்பா அம்மா எங்கே போனானே தெரில. இந்த படத்தையும் ஹீரோவுக்கு வந்துட்டு தெரியல அவள் அப்பா அம்மா யாருன்னு. ஸோ ராயல் படத்தையும் அண்ணன் தம்பி ஃபைட்டு, ஆனால் அது ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, ஆனால் மோர்லெஸ் கொஞ்சம் சேமாக இருக்குது. தளபதி ஸ்டோரி மாதிரி இருக்குது ராயன் படமும். ஃபுல்லாக சொல்ல மாதிரி somewhat difference between ராயன் and தளபதி மூவி. ஸோ தளபதி மூவி நான் ரொம்ப ஹாப்பி டு வாட்ச். காசி டாக்கீஸ் முன்னாடி பார்த்தேன். ஸோ சூப்பராக இருந்தது படம். அந்த சுந்தரிக்கான சரி பேக்ரவுண்ட் மியூசிக்னா ரொம்ப பிடிச்சது. அப்புறமா நான் அம்மா சீன் வரும்போதெல்லாம் எமோஷ்னலாக இருக்குது. ஸோ ரொம்ப பார்க்க வேண்டிய படம். ஸோ எல்லாரும் தளபதி மூவியே ரீலீஸ் பாருங்கள். ஸோ இந்த ரேட்டிங் வந்து 10/10. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்பீச் ஆஃப் பிராணேஷ் vlog யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஹாப்பி குட் நைட் டு ஆல் ஆஃப் அஸ். தளபதி மூவி சூப்பராக இருக்குது. டைம் கட்டாவே பாருங்கள், தேட்டரில் சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ அண்ட் ஹாப்பி குட் நைட் டு ஆல் ஆஃப் அஸ்.